بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் மாதாந்த ஈமானிய இந்த அமர்விலே 2 அமர்வுகள் முடிந்த கையோடு 3வது அமர்விலே அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் கோபமும் என்ற ஒரு தலைப்பிலே ஓரிரு விடயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இந்த தலைப்பு அகீதா ரீதியாக ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஓர் தலைப்பு என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு 2 விடயங்களை நாங்கள் தெளிவுக்காக கலந்துரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். முதலாவது, பொதுவாக ஒரு மனித வாழ்வில் கடவுள் நம்பிக்கை என்பது ஏன் அவசியம்? அல்லது நாம் முஸ்லீம்களாக பேசுவதாக இருந்தால் அல்லாஹுவை விசுவாசிக்க வேண்டியதன் அவசியம் என்ன? அல்லது அது நமது வாழ்க்கையில் என்ன தாக்கங்களை கொடுக்கிறது? சாதாரணமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம், இந்த உலகத்திலே 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் நாஸ்திகர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், கடவுளின் இருப்பை நிராகரிப்பவர்கள் என்று சொல்வோம். 2வது சாரார் ஆத்திகர்கள் என்று சொல்வோம். அல்லாஹ் இருக்கிறான் அல்லது ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள். முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அவசியம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஃபிரௌனிடம் நீங்கள் சென்று அவனுக்கு அழைப்பு பணியை செய்யுங்கள் என்ற அந்த வசனங்களில் ஊடாக சூரா அன்-நாஸிஆத்திலே அல்லாஹ் பேசுகிற போது சொல்கிறான், இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா. இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. நபியே மூசாவே, நீங்கள் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறி தன்னைத்தானே கடவுள் என்று கூறி ஒரு வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் சென்று கேளுங்கள், ஹல்லக இலா அன் தஸக்கா, நீ உளரீதியாக பரிசுத்தமடைந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? உளரீதியாக பரிசுத்தம் அடைந்து ஒரு நல்ல மனிதனாக உன்னுடைய நம்பிக்கையை உன்னுடைய நடத்தைகளை மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல மனிதனாக வாழ விரும்புகிறாயா? அப்படி என்றால் வஅஹ்தியக இலா ரப்பிக் ஃபதக்ஷா, நான் உன்னுடைய உண்மையான ரப்பு யார் என்பதை உனக்கு சொல்லித் தருகிறேன். வஅஹ்தியக இலா ரப்பிக, உன்னுடைய ரப்பு யார் என்பதை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். நீ அறிந்து கொண்டால் ஃபதக்ஷா, நீ அவனை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ முடியும் என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. உண்மையில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை என்பது ஒரு மனித வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை கொடுக்கிறது,
ஏன் அது அவசியப்படுகிறது என்றால், அவனுடைய வாழ்க்கையில் இறை கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவனை பயந்து வாழ்வதற்கும் அந்த நம்பிக்கை அவனுக்கு அவசியப்படுகிறது. சாதாரணமாக நாங்கள் உதாரணங்கள் ஊடாக புரிந்து கொள்வதாயிருந்தால், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு தவறு நடக்கிற போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், உனக்கு இதற்கு தண்டனை கிடைக்கும், நீ பயந்துகொள் என்ற சொற்றொடர்கள் ஊடாக எதை சொல்ல வருகிறோம் என்றால், உன்னுடைய நடத்தையை நீ மாற்றிக்கொள், உன்னுடைய செயல்களை நீ தவிர்ந்து கொள் என்பதை சொல்ல வருகிறோம். அப்ப அந்த நம்பிக்கை எதை கொடுக்கிறது என்றால், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை என்பது அவனுடைய வாழ்வொழுங்கை மாற்றுகிறது, மனித நடத்தைகளை மாற்றுகிறது. அதனால்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற போது, ஃபிரௌனிடம் சொல்லுங்கள், ஹல்லக இலா அன் தஸக்கா, நீ பரிசுத்தம் அடைந்து தஸ்கியத் பெற வேண்டும் என்று விரும்பினால் உனக்கு ரப்பு யார் என்பதை நான் சொல்லித் தருகிறேன், அதனூடாக நீ அவனை பயந்து வாழலாம். எனவே இது அவனுடைய வாழ்க்கையில், சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய நடத்தைகளை சீரமைப்பதில், அவனுடைய செயல்களை ஒழுங்குபடுத்துவதில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கைக்கு, விசுவாசத்திற்கு ஒரு பெரும் பங்கிருக்கிறது. எனவே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையின் வகிபாவம் என்பது மனித வாழ்க்கையில், பொதுவாக முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க இயலாத ஒன்று. அதை அடியொட்டியதாகவே அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் அமைந்திருக்கும். இந்த நம்பிக்கையில் ஏற்படுகின்ற பலவீனம் அல்லது அந்த அல்லாஹ்வை பற்றிய புரிதல்களில் ஏற்படுகின்ற பலவீனம் தான் அவனை தொடர்ந்தும் தவறுகளை செய்து கொண்டிருப்பதற்கு, பிறழ்வாக நடந்து கொள்வதற்கு அவனை தூண்டிக் கொண்டிருக்கும் என்பதை நடைமுறை ரீதியாக நாங்கள் புரியலாம். உண்மையில் இந்த நம்பிக்கை ஆழமாக ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற போது அது அவனுடைய வாழ்க்கையில் பல தாக்கங்களை கொடுக்கும். அவன் கூட்டத்தோடு இருந்தாலும் அல்லது தனிமையில் இருந்தாலும் அவனுடைய செயல்களை ஒழுங்குபடுத்துகிற ஒரு நம்பிக்கையாக அது இருக்கும், நம்பிக்கையாக அது இருக்கும். நாங்கள் பல வரலாறுகளிலே பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பிரபல்யமான வரலாறு எங்களுக்கு தெரியும். அவர்கள் தான் ஒரு ஆட்சியாளராக இருக்கிற சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மக்களுடைய நிலைகளை பார்ப்பதற்காக இரவு வேளைகளில் அவர்கள் செல்கின்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அவ்வாறு போகிற போது ஒரு வீட்டிலே கதைக்கின்ற சப்தம் கேட்கிறது. அந்த வீட்டின் அருகே சென்று அதை அவர்கள் செவிசாய்த்து கேட்கிறார்கள். தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான உரையாடல். அவர்களுடைய உரையாடலில் தெளிவாகியது, அவர்கள் பால் விற்பனை செய்பவர்கள், பால் குறைவாக இருக்கிறது, எனவே அதில் கொஞ்சம் தண்ணீரை கலந்து நாம் விற்பனை செய்தால் கூடிய இலாபம் கிடைக்கும் என்று தாய் மகளை பார்த்து சொல்கிறார். அப்போது மகள் சொல்கிறார், இது கலீஃபா உமருடைய ஆட்சி காலம், இப்படி கலப்படத்தின் மூலமாக நாம் வியாபாரங்கள் செய்ய முடியாது என்ற போது அந்த தாய் சொல்கிறார், கலீஃபா உமர் இப்போது பார்த்து கொண்டா இருக்கிறார். அதற்கு அந்த மகளுடைய பதில், கலீஃபா உமர் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்ல வருகிறது என்றால், மனித நடத்தைகளை சீரமைப்பதில் அல்லாஹ்வை பற்றிய விசுவாசத்திற்கு ஒரு பங்கு இருக்கிறது. இது எல்லா நிலைகளிலும் வரலாம். சாதாரணமாக நாங்கள் ரமலானை கடத்தி விட்டிருக்கிறோம். ரமலானுடைய காலங்களில் பகல் வேளைகளில் நாம் உண்பதில்லை, குடிப்பதில்லை, மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வதில்லை.
இவை எல்லாம் ஹராம் என்பதற்காக அல்ல. உண்பது ஹலாலான உணவு, குடிப்பதற்கு ஹலாலான உணவு இருக்கிறது, மனைவி ஹலாலானவர். ஆனாலும் அந்த குறித்த நேரங்களில் அதை தவிர்த்து கொள்கிறோம். நாம் தனிமையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முற்படுவதில்லை. வீட்டில் யாரும் இல்லாமல் இருந்தாலும் உணவு இருக்கிறது, பானம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார், இருந்தாலும் நாம் அதை தொடுவதில்லை. காரணம், மனிதர்களுடைய கண்களுக்கு மறைந்து நாங்கள் வாழ்ந்தாலும், ஆனால் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு ஹலாலான உணவையும் தவிர்த்து கொள்ள செய்கிறது, பானத்தையும் தவிர்க்க செய்கிறது, மனைவியை தொடாமல் இருப்பதற்கும் எங்களை தூண்டுகிறது. எனவே இந்த நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய இந்த விசுவாசம்தான் எந்த அளவு தூரம் மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ, ஆழமாக பதிகின்ற அளவுக்கு அவனுடைய நடத்தையில் அது மாற்றத்தை கொடுக்கும். எனவே அங்கு அது ஆழமாக பதிகின்ற மனிதர்கள் மத்தியில் நாம் சட்டத்தின் ஊடாக திருத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. அவர்களை நம்பிக்கை வழிநடாத்தும். அவர்களுடைய விசுவாசம் அவர்களை நடாத்தி கொண்டிருக்கும். அவர்களுக்கு காவலாளிகளோ காவல்துறையோ சட்டங்களோ அவர்களுடைய நடத்தைகளை சீரமைப்பதற்கு, ஒழுங்கமைப்பதற்கு தேவைப்படாது. அந்த நம்பிக்கையின் விளைவு. ஏன் சஹாபாக்கள்ல ஒரு சிலர் விபச்சாரம் செய்துவிட்டு தங்களுக்கு தண்டனை தாருங்கள் என்று ஓடி வந்தார்கள். மாஇஸ் பின் மாலிக், காமிதியா போன்ற கோத்திர பெண்களுடைய வரலாறுகளை நாங்கள் அவ்வப்போது கேள்விப்படுகிறோம். அந்த இரண்டு பேருடைய வரலாற்றிலும் அவர்கள் அந்த தவறை செய்வதற்கான எந்த வெளிப்படையான புரூஃபும் கிடையாது. மாஇஸ் பின் மாலிக் யாரோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பதற்கு வெளி சான்றுகள் எதுவும் இல்லை. 4 சாட்சிகள் தேவை, யாரும் சொல்லவில்லை. யாரும் சாட்சியங்களின் ஊடாக நிரூபிக்கவில்லை. எது கொண்டு வந்தது? நம்பிக்கை. தன்னை அல்லாஹ் தண்டிப்பான் என்கிற நம்பிக்கை தான் கொண்டு வந்து சேர்த்தது. எனவே நம்பிக்கை என்பது நாம் நினைப்பது போன்று ஒரு சாதாரணமாக நம்பிவிட்டு போகிற விடயம் அல்ல. அது வாழ்க்கையின் பல விடயங்களை நகர்த்தக்கூடிய, மாற்றக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விபச்சாரம் செய்து விட்டோம் என்று வந்த இருவரையும் கணக்கெடுக்காமல் விட்டார்கள். ஏன்? ப்ரூஃப் இல்லை, அவங்களாக செய்தது. அப்படியே விடட்டும், தௌபா செஞ்சு போகட்டும் என்று. ஆனால் விடலை அவங்க. காமிதியா அந்த பெண்மணி கற்பிணியாக இருக்கிற நிலையில் வருகிறார். நபி அவர்கள் அந்த பெண்ணை அவருடைய பல கோரிக்கைகளுக்கு பிறகு அந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்று அவருடைய தொடர்ச்சியான கோரிக்கைக்கு பிறகும் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிள்ளையை பெற்றெடுத்து வா என்று. பிள்ளையை பெற்றெடுத்து வருவதற்கு 9 மாதம் தேவை. பிள்ளையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே வைத்து தூக்கி கொண்டு வருகிறார். அப்போதும் பார்க்கிறார்கள் பாலருந்துகிற பருவம். இப்போது தண்டனை நிறைவேற்றினால் பிள்ளை அனாதையாக மாறும், பால் அருந்துவதை நிறுத்திவிட்டு வா என்று சொல்கிறார்கள். 2 வருடங்கள், கிட்டத்தட்ட 2 வருடமும் 9 மாதங்களும் தாண்டியதற்கு பிறகுதான் அந்த பெண்ணிற்குரிய தண்டனையை கொடுக்கிறார்கள். அதுவும் அவராக வந்து கேட்டது. அந்த பெண் நினைத்திருந்தால் எங்காவது கண் தெரியாத இடத்திற்கு ஓடி போயிருக்கலாம். ஏன்? அவருக்கு 2 வருடங்களும் 9 மாதங்களும் இருக்கிறது. ஆனாலும் அந்த மறுமையை பற்றிய நம்பிக்கை, தன்னுடைய செயலுக்கான தண்டனையினுடைய கனதியை புரிந்து கொண்டதன் விளைவு காலம் சென்றாலும் அதை பெற வேண்டும் என்பதை தூண்டியிருக்கிறது. எனவே நம்பிக்கை என்பது அது
ஆழமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதை ஆரம்பமாக நாங்கள் விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக அல்லாஹுவை பற்றிய இந்த நம்பிக்கை அவசியம் என்பதை இங்கு நான் வலியுறுத்தி கொண்டு இந்த தலைப்புக்குள் போவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் பேச போகிற இந்த தலைப்பும் அல்லாஹுவை பற்றிய அவனுடைய பண்புகளில் ஒன்றை பேசுகிற ஒரு தலைப்பு தான். ரஹ்மத், அல்லாஹ்வின் கருணை என்று நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு தெரியும் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை 4 அடிப்படைகளை கொண்டது. ஒருவர் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டுமானால் 4 அடிப்படைகளில் அவர் நம்ப வேண்டும். ஒன்று, முதலாவது அல் ஈமானு பி வுஜூதிஹி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்தல். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை, அவனுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ளுதல். மறுத்தால் நாஸ்திகன். இருப்பு என்பது அவசியம். இரண்டாவது அல் ஈமானு பி ருபூபிய்யத்திஹி, அவனுடைய இறை ஆற்றல்களை நம்புவது. இந்த பூமியில் நிகழ்கின்ற எல்லா விடயங்களும் அல்லாஹ்வினுடைய ஆற்றலின் வலிமையினால் இடம்பெறுகிறது என்ற அவனுடைய ருபூபியத்தை நம்புதல். மூன்றாவது அல் ஈமானு பி உலூஹியத்திஹி, அவனுடைய இறை தன்மையில் நாம் செய்கின்ற எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் செய்வ வேண்டும் என்று நம்புவது. 4வது அடிப்படை தான் அல் ஈமானு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்தி, அல்லாஹுடைய திருநாமங்களையும் அவனுடைய பண்புகளையும் நம்புதல். இந்த 4 அடிப்படைகளின் ஊடாக நம்புகிற போதுதான் அவருடைய நம்பிக்கை என்பது, அல்லாஹுவை பற்றிய விசுவாசம் என்பது பரிபூரணப்படுகிறது. அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அவருடைய வணக்கங்களும் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். மிக முக்கியமான ஒரு பகுதி, எங்களுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட பகுதி தான் அல் ஈமானு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹுடைய திருநாமங்களையும் பண்புகளையும் நம்புதல். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் நாங்கள் 99 திருநாமங்களை மனப்பாடம் செய்திருக்கிறோம். அதையும் தாண்டி பல அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கின்றன என்பது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நம்பிக்கை நிலைப்பாடு. உண்மையில் இந்த அல்லாஹுடைய திருநாமங்களில் மிக முக்கியமான 2 திருநாமங்கள் இருக்கின்றன. ஒன்று அர் ரஹ்மான், இரண்டாவது அர் ரஹீம். அர் ரஹ்மான் என்பதற்கு நாங்கள் அளவற்ற அருளாளன் என்று சொல்கிறோம். ரஹீம் என்பதற்கு நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்கிறோம். இதற்கு மாற்றீடாக வேறு கருத்துக்கள் இப்போது அதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற மொழிபெயர்ப்புகளும் இருக்கின்றன. ரஹ்மான் என்றால் அளவற்ற கருணை பண்பு கொண்டவன் என்றும், அர் ரஹீம் என்பதற்கு அளவற்று கருணை பொழிபவன் என்ற கருத்துக்களையும் இப்போது மொழிபெயர்க்கின்ற போது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை வைத்து சொல்கிறார்கள். அது லிட்டரலி சொல் ரீதியாக பத ரீதியாக நாங்கள் புரிந்து கொள்கிற அம்சமாக இருந்தாலும், இந்த 2 பண்புகளுக்கு பின்னாலும், இந்த 2 பெயர்களுக்கு பின்னாலும் ஒரு பண்பு மறைந்திருக்கிறது. இந்த 2 பெயரினுடைய ரூட் வேர்ட், இதனுடைய மூலச்சொல் ரஹ்மத் என்பது. இந்த ரஹ்மத் என்ற சொல்லுக்குத்தான் நாங்கள் கருணை என்று சொல்கிறோம். அல்லாஹுடைய கருணை என்று சொல்கிறோம் இந்த ரஹ்மத் என்ற சொல்லுக்கு. இந்த ரஹ்மத் என்ற சொல்லில் இருந்துதான் ரஹ்மான் என்ற பெயரும் உருவாகி இருக்கிறது, ரஹீம் என்ற பெயரும் உருவாகி இருக்கிறது. இரண்டினுடைய வேர் சொல் ரஹ்மத் என்பது. இந்த ரஹ்மான் என்ற சொல் குர்ஆனிலே சுமார் 57 இடங்களில் பதிவாகி இருக்கிறது. ரஹீம் என்ற சொல் 114 இடங்களில் பதிவாகி இருக்கிறது. ரஹ்மத் என்ற வேர் சொல்
சுமார் 268 இடங்களில் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் இந்த எண்ணிக்கை கூட நமக்கு அவசியப்படுகிறது என்றால், இந்த ரஹ்மத் என்ற அல்லாஹ்வினுடைய கருணையை பற்றி பேசுகிற இந்த பண்பு உண்மையில் எங்களுடைய அகீதாவிலே ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. இப்போ குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது குலிது உல்லாஹ அவிது உர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு பல நல்ல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய பல திருநாமங்களில் அல்லாஹ் என்ற சொல்லிற்கு அடுத்ததாக, அல்லாஹ் என்ற சொல்லிற்கு அடுத்ததாக குறிப்பிடப்படுகின்ற 2 திருநாமங்கள் ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகிறோம். அல்லாஹ் என்பதற்கு அடுத்ததாக ரஹ்மான் ரஹீம் என்று இடம்பெறுகிறது. குர்ஆனில் சூரத்து தௌபா தவிர 113 சூறாக்களுடைய ஆரம்பங்களிலும் இது இருக்கிறது. சூரா நம்லிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இடம்பெறுவதனால் அந்த சொல் சேர்ந்து வருகிற போதும் 114 இடங்களில் இடம்பெறுகிறது. உண்மையில் இந்த ரஹ்மத் என்ற இந்த சொல்லில் இந்த அல்லாஹ்வுடைய இந்த பண்புகளை நம்பிக்கை கொள்வதில், இந்த கருணை என்ற இந்த பண்பை நம்பிக்கை கொள்வதில் அகீதா ரீதியாக எங்களுக்கு என்ன இலாபம் இருக்கிறது, நன்மை என்ன, ரஹ்மத் என்றா என்ன என்று நாங்கள் விளங்கினாதான் இதனால என்ன, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் எங்களோட வாழ்க்கையில் என்கிறத நாங்கள் விளங்கலாம். பொதுவாக இந்த ரஹ்மத் என்ற பண்பு குர்ஆனில் அல்லாஹ் சொல்றது போல கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா என்று அல்லாஹ் சொல்கிறார். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹு தஆலா தனக்கு ரஹ்மத் என்ற பண்பை கடமையாக்கி கொண்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தனக்குத்தானே இந்த ரஹ்மத் என்ற பண்பை கடமையாக்கி கொண்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற போது கோபத்தை அல்லது பழிவாங்குதலை தனக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லவில்லை. எதை கடமையாக்கி இருக்கிறான்? ரஹ்மத், கருணை. கருணை என்பது தனக்கு கட்டாயம். அப்ப கருணையை அடிப்படையாக வைத்துத்தான் என்னுடைய எல்லா செயல்களும் இடம்பெறுகிறது என்பதுதான் அந்த பண்புக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஒரு அடிப்படை. பொதுவாக சாதாரண மனித வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தா இந்த ரஹ்மத், அல்லாஹ், ரஹ்மான், ரஹீம் என்ற இந்த பண்புகள் மனித வாழ்க்கையில் 2 வகையான தாக்கங்களை கொடுக்கிறது. ஒன்று, அல்லாஹுவை பற்றிய ஒரு பாசிட்டிவ் வியூ, ஒரு பாசிட்டிவ் மைண்ட், ஒரு நேர் பார்வை அவனிடத்தில் கொடுக்கிறது. இப்போ நாங்கள் ரஹ்மான் ரஹீம் எங்கும் போது என்ன யோசிப்போம்? தவறு செய்தாலும் அல்லாஹ் கருணை உள்ளவன், நம்மட மன்னிப்பான், தௌபா செஞ்சா மன்னிப்பான் என்கிற ஒரு பார்வை வரும்போது அது அல்லாஹுவை பற்றிய ஒரு நல்ல பார்வை அவனிடத்தில் கொடுக்கிறது. சில போது நாங்கள் எதை எடுத்தாலும் அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்யும் போது அவன் ஒரு கொடூரமானவனை போலதான் காட்டுறான். அந்த பண்புகள், அந்த விடயம் என்பது அந்த அளவுக்கு ஆழமான விஷயம் அல்ல. அது தவறு செய்கிறவங்களோட மட்டுமுள்ள விஷயம். ஆனா ரஹ்மத் என்பது இது அடிப்படை பண்பு. அப்போ முதலாவது அல்லாஹுவை பற்றி, சாதாரணமாக நான் பார்ப்பேன், யாராவது ஒரு மனிதனை அவரை பற்றி ஒரு நல்ல பிக்சர், ஒரு நல்ல பார்வை எங்களிடத்தில் இருக்குமெண்டா நாங்கள் அவரை அணுகிறதும் அவர் மூலமாக எங்களோட விஷயங்களை சாதிச்சு கொள்றதும் லேசி. இது எங்களோட இயல்பு. ஏன்? அவரை பற்றிய
ஒரு பார்வை, நல்ல இரக்கமாக நடந்து கொள்வார், மென்மையாக நடந்து கொள்வார், இனிமையாக பேசுவார். எங்கும் போது என்ன கடினமான விஷயத்தையும் அவர் ஊடாக நாங்கள் சாதிச்சு கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருக்கும். அப்ப எந்த ரஹ்மத் என்னத்தை எங்களுக்கு கொடுக்கிறோம் என்றால் அல்லாஹ்வை பற்றிய ஒரு பாசிட்டிவ் வியூ, பாசிட்டிவ் மைண்ட் எங்களுக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, மனிதனுடைய இந்த புரிதலில் ஊடாக அவன் செயல்பாடுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு? அல்லாஹ் மன்னிப்பவன், கருணையாளன் என்கிற போது தனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கிறது. நிராசை அடைய தேவையில்லை. குர்ஆன் என்ன சொல்கிறது? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டவங்க, சிறுக்கு வைத்து இணை வைத்து பல பிழையான விடயங்களை செய்து தங்களை தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, யா இபாதி என்று அல்லாஹ் கூப்பிட்டுட்டு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள். அப்ப இது ஒரு மனிதன் உள்ளத்தில் நம்பிக்கையை கொடுக்குது, ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குது, தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் கொடுக்குது, தனக்கு மன்னிப்பு இருக்குது என்ற நம்பிக்கையும் அவனுக்கு கொடுக்குது. இப்ப இந்த பண்புகளை நாங்க இப்படியான அந்த பார்வைகளோடு நம்பிக்கை கொள்றதில் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் போயிடுறோம். இப்போ சாதாரணமாக நாங்கள் பார்ப்போம், இந்த பண்பு எப்படியான பாவிகளையும் நம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு தூண்டுது, நம்பிக்கையை தூண்டுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ யப்சுத்துல் லைல யதஹு, அல்லாஹு தஆலா பகல்ல பாவம் செய்தவர்களுக்காக இரவுல தன்னுடைய கையை விரித்து வைத்து கொண்டிருக்கிறான். பகலில் பாவம் செய்தவர்களுக்காக இரவில் தன்னுடைய கைகளை விரித்து கொண்டிருக்கிறான். இரவில் பாவம் செய்தவர்களுக்காக பகலில் தன்னுடைய கைகளை விரித்து கொண்டிருக்கிறான். இது என்ன நம்பிக்கையை கொடுக்கிறது? இந்த ரஹ்மத் என்ற பண்போடு இந்த செய்தியையும் நாங்கள் இணைத்து பார்த்தால் அது அவனிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. தனக்கு நம்பிக்கை, தனக்கு விடுதலை இருக்கிறது, தனக்கு விமோசனம் இருக்கிறது, தனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. அப்ப ரஹ்மத் என்ற பண்பு ஒரு நம்பிக்கையை மனித உள்ளங்களில் விதைக்கிறது. அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையால் அந்த அல்லாஹுவை பற்றிய ஒரு நல்ல பார்வையை மனிதனிடத்தில் கொடுக்கிறது. அப்ப இந்த பண்புகளை நாங்க ஒவ்வொரு அல்லாஹுடைய திருநாமங்களுக்கு பின்னாலும் இப்படி ஒரு பண்பு மறைந்திருக்கிறது. அந்த பண்பு ஒவ்வொன்றையும் நாங்க அல்லாஹுடைய அந்த கருணை என்கிற இந்த பண்பை புரிந்து கொள்வது போல ஒவ்வொரு பண்பையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போம், அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையை எப்படி, அல்லாஹு தஆலாவுடைய கருணை விசாலமானது, அல்லாஹ் எப்படி கருணை உள்ளவன் என்கிறத நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இந்த வானங்கள் பூமிகளை படைத்த அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் 100 ரஹ்மத்துகளை 100 கருணையையும் அல்லாஹு தஆலா படைத்தான். அதுல ஃபஅம்ஸக இன்தஹு 99 ரஹ்மா, 99 ரஹ்மத்துகளை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு வஅர்ஸல ஃபீ ஹல்கிஹி குல்லிஹிம் ரஹ்மா வாஹிதா, தன்னுடைய படைப்பினங்கள் எல்லாவற்றிற்குமாக ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் அனுப்பினான். சொல்லிட்டு நபி சொல்றாங்க,
இந்த ஒரு ரஹ்மத்தினால தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பங்கீடு செய்து தங்களுக்கு இடையில இரக்கமாக கருணையாக நடந்து கொள்றாங்க. உண்டால 99 இன்னும் கொடுக்கல, அது அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். அப்ப அல்லாஹுடைய அந்த கருணை என்ற பண்புதான் இந்த உலகத்தில், அதுவும் 100ல் 1 பங்கு, 1% ரஹ்மத்தை தான் அல்லாஹு தாலா உலகத்தில் கொடுத்திருக்கிறான். அந்த 1% ரஹ்மத்தை வச்சு தான் மனிதர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். என்னதான் நல்ல கருணையுள்ள மனிதர், இரக்கமுள்ளவர் என்று சொன்னாலும் முழு மனித சமுதாயமும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லோரும், அல்லாஹுடைய ரஹ்மத் என்கிறது முஸ்லிம்கள் மோமீன்களுக்கு மட்டுமல்ல, அவன் கருணை என்கிறது பொதுவான அர் ரஹ்மால் ஆம்மா, பொதுவான கருணை என்கிறது அது எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ நாங்கள் பார்க்கலாம் தானே, எல்லாரும் வசதி வாய்ப்புகள்ங்கிறது மோமீன்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். அல்லாஹ் ஆரோக்கியம்ங்கிறது எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறான். இப்போ அது ரஹ்மா ஆம்மா, அவன் படைச்சவன் தண்ட படைப்பினங்கள் எல்லாத்துக்கும் கருணை காட்டணும். ஏன் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தான் கருணை காட்டணுங்கிறத தனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கடமையா ஆக்கியிருக்கான். அப்போ அது ஒரு விஷயம், ஒரு பகுதி தான். அப்போ அல்லாஹு தாலாவுடைய ஒரு கருணையே இந்த அளவுக்கு இருக்குது என்றால் 99 கருணையை அல்லாஹு தாலா மறைத்திருக்கிறான், அதை மறுமையில் கொடுப்பான். இந்த ஒரு கருணை எந்த அளவு தூரம் மனித வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுகிறது, என்னென்ன வடிவங்களில் மனித வாழ்க்கையில் அந்த கருணை செயல்படுகிறது, இயங்குது என்கிறத பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இரக்கம் என்கிறது எந்த அளவுக்கு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சந்தர்ப்பத்தில் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வர செய்தி, ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க அந்த செய்தியை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யுத்தத்திலிருந்து கைதிகளை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த கைதிகளுக்குள்ள ஒரு பெண்மணி அவருடைய மார்புல இருந்து பால் சுரந்து கொண்டிருக்கு. ஏன்னா அவ ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் பால் சுரந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவ அங்க இங்கேயும் பார்த்து அந்த பால் சுரந்த காரணத்தினால ஏதாவது ஒரு பிள்ளை கிடைக்காதா, இந்த பாலை கொடுக்கணும்னு தேடுறா, கிடைக்கல. இடையில ஒரு பிள்ளை ஒன்று கிடைச்ச உடனே தூக்கி அந்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குறா. பிறகு அவட அந்த பிள்ளை கிடைச்ச உடனேயும் பாலை கொடுக்குறா, தூக்கி தன்னுடைய நெஞ்சோடு அணைச்சி அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த தாய் தன்னுடைய இந்த பிள்ளைய நெருப்புல போட விரும்புவாளா என்று கேட்டார்கள். இப்படி ஓடி திரிஞ்சி பாசத்தோடு அரவணைச்சி தன்னுடைய மார்புல இந்த பாலை கொடுக்குறாவே இந்த தாய், பால் ஊட்டுகிற இந்த தாய் இந்த பிள்ளையை நெருப்புல போட விரும்புவாளா? ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹு லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா, அல்லாஹ் இந்த தாய் இந்த பிள்ளையின் மீது காட்டுகிற இந்த கருணையை விட தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவர். சுப்ஹானல்லாஹ். இந்த தாய் பிள்ளைகள் மீது காட்டுகிற இந்த பிள்ளையின் மீது காட்டுகிற இரக்கத்தை விட அல்லாஹ் அடியார்களோடு இரக்கம் உள்ளவர். இப்ப அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம் கருணையினுடைய விசாலத்தை பாருங்க. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அவங்களோட காலத்தில் நடந்ததாக, ஒரு தாய் ஒரு சந்தர்ப்பத்தில் கதவை திறந்து தன்னுடைய பிள்ளையை விரட்டுறாங்க வெளியே. பிள்ளையை விரட்டின உடனே அது அழுது கொண்டு ஓடுது. விரட்டி வெளியே அனுப்பிட்டு கதவை முடிட்டு உள்ளுக்கு போயிட்டார். அப்போ இந்த பிள்ளை அங்கம் இங்கும் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு இடமும் இல்லை. திரும்ப வந்து அதே வீட்டிட அந்த டோருக்கு முன்னால் உட்கார்ந்து அப்படியே இருக்கும்போது அதுக்கு தூக்கம் போயிட்டு.
கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த தாய் வெளியே வந்து பார்க்குறா, அந்த பிள்ளை அந்த டோரில் தூங்கி கொண்டிருக்கிறத கண்ட உடனே அவைக்கு கவலை வந்துட்டு, இப்போ பிள்ளைய தூக்கி அரவணைச்சி பிள்ளைய முத்தம் கொடுத்து, நீ நான் சொல்கிறத கேட்காதனால இப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்லி எந்த தாய் விரட்டினாவோ அதே தாய் திரும்பவும் பிள்ளைய தூக்கி அரவணைச்சி பிள்ளைய அன்பாக வச்சுக்கொள்றார். அந்த சம்பவத்தை பதிவு செய்யும் போது இந்த அளவு தூரம் ஒரு தாய் நடந்து கொள்கிற போது அல்லாஹ் இதைவிடவும் கருணை உள்ளவன், இரக்கமுள்ளவன் என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுறான். இதுபோல அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சிறுவன் அழுது கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமரே அந்த பிள்ளைய கொஞ்சம் தூக்கிக்கோங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிள்ளைய தூக்கி கையில் வச்சு கொண்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி சத்தம் போட்டு அலறி அடித்து கொண்டு ஓடி வாரான். என்னத்துக்கு ஓடி வாரான்டா, தன் பிள்ளையை தேடி ஓடி வாரான். தேடி வந்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, இவ தான் அந்த புள்ளட தாய். அந்த பிள்ளைய தேடி அவ ஓடி வந்த விதத்தை சொல்கிற நேரம், வஹிய காஷிஃபத்துன் அலா அன் ரஸிஹா லைஸ அலா ரஸிஹா ஹிமார், தலையில் துணி ஒன்றும் இல்லாமல் தலை வெளியில் தெரிகிற நிலையில் அவள் ஓடிவாரா, தன்னுடைய பிள்ளையை இழந்த கவலையில். அப்போ பிள்ளையில் உள்ள அந்த இரக்கத்தில் பாசத்தில் அந்த கவலையினால் தன்னுடைய தலையை மூடணுங்கிறத கூட கணக்கெடுக்காமல் அந்த பெண் ஓடிக்கொண்டு வாரான். வந்து அந்த பெண்மணி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில் இருந்த அந்த பிள்ளையை அப்படியே பறிச்செடுத்துட்டான். பறிச்செடுத்து அந்த பெண்மணி அந்த பிள்ளையை தன்னுடைய மடியில் வச்சு கொண்டு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டுகிற இந்த கருணையை நீங்கள் பார்க்கவில்லையா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த தாய் இந்த பிள்ளையின் மீது காட்டுகிற இந்த பாசம் இதை விடவும் அல்லாஹு தஆலா மோமீன்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அல்லாஹுடைய கருணையை காட்டுகிற ஒரு விசாலத்தை காட்டுகிற ஒரு செய்தி. அப்ப இந்த செய்தியோடு தான் நாங்கள் எங்களுடைய நடத்தைகள் அல்லது எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி கருணை உள்ளவனுங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம், இப்போ மனிதர்களுடைய தவறுகள் விஷயத்தில் அல்லாஹ் எப்படி கருணையாளன், 3 விஷயங்களை நாங்கள் புரியணும். ஒன்று, முதலாவது, ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அந்த தவறை அல்லாஹு தஆலா உடனடியாக தவறாக பதிவு செய்வதில்லை. இது முதலாவது அவனுடைய கருணை. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வ இன்ன சாஹிப ஷிமால் லயர்ஃபஉல் கலம 6 சாஆத்தின் அனில் அப்தில் முஸ்லிமில் முக்தி. அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமான தவறு செய்கிற அடியான் தவறு செஞ்சா 6 மணித்தியாலம் அவருடைய தவறை எழுதாமல் தன்னுடைய பேனையை அவர் உயர்த்தி கொள்கிறார் என்று சொன்னார். தவறை அவர் நதிம வஸ்தக்ஃபர, அவர் தவற உணர்ந்து இஸ்திக்பார் செஞ்சா அதை விட்டுடுறாங்க. அப்படி இல்லாவிட்டால் ஒரு தவறு எழுதப்படுகிறது. இது முதலாவது அல்லாஹ் எங்களுடைய நடத்தைகள் விஷயத்தில் காட்டுகிற முதலாவது கருணை. அப்ப 6 hours
6 மணித்தியால் சரியான செய்தி, சஹீஹுல் ஜாமியில் வர செய்தி. 6 மணித்தியாலம் அந்த தவறுக்குரிய அவகாசம். அவர் இஸ்திக்பார் செஞ்சு கவலைப்பட்டா அல்லாஹ் அதை அழிச்சு விடுறான். அதை எழுதுறல, அதை அப்படி விட்டுறது முதலாவது. 2வது விஷயம், இவர் தவறு செய்திருந்தால் 6 மணித்தியாலமும் தாண்டி அவர் அதுக்குரிய இஸ்திக்பார் செய்யல என்றால் ஒரு தவறு மாத்திரம் அதுக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஒரு தவறு, குதிபத் செய்யத்துன் வாஹிதா, ஒரு தவறு. 3வது, ஒரு வேளை அவர் அந்த தவறுகளை தௌபா செய்திருந்தால் அவர் செஞ்ச அந்த தவறுகளையும் கூட அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றுகிறான். யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவருடைய செய்யாத்துகளை அல்லாஹ் ஹசனாத்தாக மாற்றுகிறான். இது இந்த அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை அன்றி வேறு. பாவம் செஞ்ச உடனே அவகாசம், பாவம் செஞ்சாலும் என்ன பாவமோ அந்த பாவத்திற்குரிய அளவுதான் அந்த குற்றமாக பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகும் அவர் தௌபா செஞ்சா அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். சில போது அவன் அந்த பாவங்களை நன்மையாகவும் பதிவு செய்கிறான். இப்ப இது மனிதனுடைய இந்த தவறுகள் விஷயத்தில் அல்லாஹ் காட்டுகிற கருணை. அல்லாஹ்வுடைய இந்த கருணையினுடைய விசாலத்தை, பல பன்முகங்களை நாங்கள் பார்க்கலாம். இதே போல அல்லாஹு தஆலா நன்மைகளை பதிவு செய்கிற விஷயத்தில் அவனுடைய கருணையை பார்ப்போம். அல்லாஹு தஆலாவுடைய இந்த ரஹ்மத் நன்மைகளை பதிவு செய்கிற விடயத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅன்ன மன் ஹம்ம பிஹஸனத்தின், ஒரு ஆள் ஒரு நன்மை செய்யணும் என்று நினைச்சு அவர் நாடுறார், ஒரு நன்மை ஒன்று செய்யணும், வலம் யஅமல்ஹா, ஆனா செய்ய முடியல. நன்மை செய்யணும் என்று நினைச்சார், ஆனா செய்ய முடியல என்றாலும் கதபல்லாஹு லஹு ஹஸனா, அல்லாஹ் அவருக்கு நன்மை செய்ததாக ஒரு நன்மையை பதிவு செய்கிறான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். செய்யணும் என்று நினைச்சார், கிடைக்கல, அதுக்கும் ஒரு நன்மை. ரைட். 2வது, வஇன் அமிலஹா, அந்த நன்மையை செஞ்சிட்டார், கதபலஹா அஷ்ர ஹஸனாத்தின் இலா 700 இலா அல்ஆஃபின் கதீரா, அவர் அதை செஞ்சா அதை 10 நன்மைகளாக அல்லது 700 வரைக்கும் அதிகரிச்சு அதைவிடவும் பன்மடங்கு அல்லாஹ் அதிகரிக்கிறான் அதை செஞ்சா. இப்ப இது எந்த அளவு தூரம் அல்லாஹு தஆலா இந்த நன்மைகளை பதிவு செய்வதில், அப்ப எதை காட்டுதென்றால், அல்லாஹ், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது ஒரு அந்த சரியாக புரிஞ்சு கொள்ளும் போது அல்லாஹ்வை பற்றிய ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு மனிதனிடத்தில் கொடுக்குது, ஒரு பாசிட்டிவான பார்வையை கொடுக்குது. அல்லாஹ் நன்மையை நாடினாலும் நன்மை செஞ்சா அது 700 இருந்து அதை விடவும் பன்மடங்காக பெருகுது. அப்ப அந்த பண்புக்கு பின்னால இருக்கிற தத்துவங்களை நாங்கள் இங்க புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதே செய்தியை சொல்ற நேரம், ஃபைன் வமன் ஹம்ம பிஸய்யிஅத்தின், ஒரு தவறை செய்யணும் என்று ஒரு ஆள் விரும்புகிறார், ஒரு தவறை செய்யணும் என்று நாடுறார், ஆனால் ஃபலம் யஅமல்ஹா, அது அவர் செய்யலை, செய்யணும் என்று எண்ணம் இருந்துச்சு, விட்டுட்டார். விட்டாலும் கதபல்லாஹு லஹு இந்தஹு ஹஸனா காமிலா, அதை விட்டத்துக்காகவும் அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை கொடுக்கிறார், தவறை விட்டத்திற்காக. வஇன் ஹுவ ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா, அவருக்கு எண்ணம் ஒன்று வந்து அந்த தவறு அவர் செஞ்சிட்டார் என்றாலும் கூட கதபஹல்லாஹு லஹு ஸய்யிஅ வாஹிதா, ஒரே ஒரு தீமையை தான், தவறை தான் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய கருணை, அந்த ரஹ்மத் எப்படி மனித வாழ்க்கையில் செயல்படுகிறது.
இதில் ரொம்ப துரதிஷ்டவசம் என்னவென்றால், அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் ஒன்றுக்கு பல நூறு மடங்கு கொடுத்தும் ஒரு மனிதன் நரகத்துக்கு போறான்டா. ஒரு மனிதன் செய்யறதுல தவற செய்யணுமென்று நினைச்சு செய்யாமுட்டாலே நன்மை, செஞ்சா பன்மடங்கு. அப்ப ஒரு மோமின் நன்மை கூடைக்குமா தீமை கூடைக்குமா? நன்மை தான் கூட இருக்கணும். ஆனா தீமை கூடி ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறானே, தீமை கூடு ஒரு மோமின ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில் அவர தீமை கூடி நரகத்துக்கு போறான்னா அவன் பெரிய துர்ப்பாக்கிய சாலியாம். இப்ப இப்படியெல்லாம் அல்லாஹ் அவன்ல உள்ள கருணையில ரஹ்மத்தை சொரிஞ்சி ஒரு நன்மையை பன்மடங்காக கொடுத்தும் ஒரு மனிதன் நரகத்துக்கு போறான் என்றால் அவன் செஞ்ச இந்த நன்மைகளை எல்லாம் அழிச்சு பாவத்தை கூட்டிக்கான் அர்த்தம். அப்படித்தானே? பாவம் கூடினா தானே போகணும். நிறுத்து பார்க்கக்குள்ள நன்மை கூடியிருந்தா அவர் சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப அல்லாஹ் இப்படியெல்லாம் கருணை செஞ்சு ரஹ்மத்து செஞ்சு அவனுக்கு பெரும் எண்ணிக்கையில் இருக்க வேண்டிய நன்மை இல்லாமல் போய் பாவம் கூடுதென்று சொன்னா அவன் தான் துப்பாக்கியசாலி. இப்ப அவன் அல்லாஹுவை சரியாக புரியல, அல்லாஹுடைய ரஹ்மத்தை அவனுடைய கருணையை சரியாக விளங்கிக் கொள்ளல என்று அர்த்தம். எனவே அல்லாஹுடைய அந்த கருணை ரஹ்மத் என்பது ஒரு பெரும் விசாலமானது. நாளை மறுமையில அல்லாஹு தாலா அவன் செஞ்ச தீமைகளையும் மறைத்து நன்மைகளாக மாற்றி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றான். உலகத்தில் நீ செஞ்ச தவறுகளை மன்னிச்சது போல மறைச்சது போல இங்கேயும் உன்னுடைய தவறுகளை மறைத்து உனக்கு சுவர்க்கத்தை தாரேன் என்று அல்லாஹு தாலா சொல்றான். எனவே அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத் என்ற பண்பின் மூலமாக மனிதர்களுடைய விடயங்களில் பல விடயங்களில் மாற்றங்களை கொடுக்கிறான். அப்ப அல்லாஹுடைய இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த அழகான இரண்டு திருநாமங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற இந்த வேர் சொல்லான ரஹ்மத் என்ற அல்லாஹுடைய பண்பை நாம் சரியாக புரிந்து கொண்டால் அவனுடைய சுவர்க்கத்தின் மீதான ஆசை ஒரு மனிதனிடத்தில் கூடும். ஏன் அல்லாஹ் நிறைய கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பது அங்கிருந்து விளங்குது. தனக்கு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரிகிறது. அப்ப நிராசை அடைந்து தான் இதுக்கு பிறகு மீழ்ச்சி அடைவதற்கு வழியே இல்லை என்று போறதுக்கு எந்த காரணமும் மனித வாழ்க்கையில் ஏற்படாது, வரக்கூடாது, வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று அல்லாஹ்வே சொல்றான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. இணை வைக்கிற மனிதனாக இருந்தாலும் அவர் உயிர் போவதற்கு முன்னால தௌபா செஞ்சா அவருக்கு மன்னிப்பு இருக்கு. மரணிக்கும் போது தௌபா செய்யாத நிலையில் அவர் மரணிச்சாதான் அவர் இன்னல்லாஹ லா யக்பிரு அன் யுஷ்ரக பிஹி என்ற வசனத்திற்குள்ள வருவார். ஷிர்க் செய்கிறவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது மரணிக்கிற நிலையிலும் அவர் தௌபா செய்யாம போனாதான். அப்ப அந்த அளவு தூரம் அல்லாஹுடைய ரஹ்மத் கருணை இருக்கிறது என்பதை நாங்கள் புலங்கிக் கொள்ளலாம். இப்ப இங்க இந்த ரஹ்மத்தும் கருணையும் பல வடிவங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இப்போ குர்ஆன்ல நாங்கள் பார்க்கும்போது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லும்போது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உங்களையும் நாங்கள் ஒரு ரஹ்மத்தாகத்தான் அனுப்பியிருக்கோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நபியும் ஒரு ரஹ்மத். இப்ப நபி எப்படி ரஹ்மத்? நபியுடைய ஷரியத், நபியுடைய நடத்தைகள், நபியையே உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக தந்திருக்கிறான் என்று சொல்லும் போது அவனுடைய அந்த ரஹ்மத் மனிதர்களை வழிகாட்ட வேண்டும், அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதில் அவனுடைய பார்வை, அவனுடைய கவலை, அவனுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது விளங்குது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அனுப்பினான். இப்போ இறுதி நபியுடைய பணி என்ன?
மக்களை நேர்வழியின் பால் அழைக்கணும், சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இது மனித சமூகத்தின் மீது அவன் கொண்ட ரஹ்மத், அவன் கொண்ட கருணை. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையில் அவர்கள் ஒரு ரஹ்மத். இரண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தைகள் எல்லாமே இந்த ரஹ்மத்தை அடிப்படையாக கொண்டது. அவங்களோட தொடர்பாடல்கள், நடத்தைகள் எல்லாம் குர்ஆன் சொல்லுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹு, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹு. நபி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால தான் நீங்க மக்களோட மென்மையா நடக்கிறீங்க. வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன்ஃபல்லு மின் ஹவ்லிக். நீங்க கடுகடுத்த ஆளாக இருந்தா மக்கள் எல்லாரும் உங்களோட்டு விரண்டு ஓடி இருப்பான். அப்ப நபியுடைய நடத்தைகள் அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத். ஏன்? அதனால இஸ்லாம் பரவுகிறது, அதனால மக்கள் மத்தியில் நல்ல பண்பாடுகள் வளர்கிறது. அப்ப நபியுடைய நடத்தைகள் என்பதும், நபி ஒரு நல்ல அஹ்லாக்காக பண்பாடாக நடந்து கொள்கிறார்கள், மக்கள் அதனால் கவரப்படுறார்கள் என்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள். மூன்றாவது விஷயம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த சஹாபா சமூகம், அந்த தலைமுறையும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். அவர்கள் தங்களுக்கிடையில் கருணையுள்ளவர்கள், ருஹமா, கருணையாக நடந்து கொள்கள் என்று சொல்றாங்க. அப்ப முஸ்லீம்களும் அவர்களிடத்திலும் இந்த ரஹ்மத் என்ற பண்பினுடைய தாக்கம் இருக்கும். அல்லாஹு தாலா பேசுகிற இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற பண்பு பெயர்களுக்கு பின்னால் இருக்கின்ற ரஹ்மத் எங்கட வாழ்க்கையிலும் வரும். ஏன் குர்ஆன் சொல்லு, ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கிடையில் ரஹ்மத்தாக, கருணையாக, அன்பாக நடந்து கொள்வார்கள். அது மனித நடத்தைகளிலும் இந்த ரஹ்மத் தாக்கம் செலுத்தும். ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம். மோமீன்கள் அவர்களுக்கிடையில் அன்பு காட்டுறதுல, இரக்கம் காட்டுவதில், பரஸ்பரம் நடந்து கொள்றதுல ஒரு உடலை போன்றவர்கள். அந்த ஒரு உடல்ல ஒரு பாகத்திற்கு, ஒரு உறுப்புக்கு நோய்வாய்ப்பட்டால் முழு உடலும் அதனுடைய வலியை உணர்வது போல முஸ்லிம்கள் எங்காவது ஒரு இடத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டால் அதை கருணை கண் கொண்டு பார்க்கிற பார்வை ஏனைய மூமின்களிடத்திலும் இருக்கும். எனவே ரஹ்மத். அப்ப அன்றாட வாழ்க்கையில எங்களுடைய நடத்தைகள்ல, இஸ்லாமிய அழைப்பு பணியில, கொடுக்கல் வாங்கல்கள்ல, பிற சமூகங்களோடு நடந்து கொள்கிற முறைகள்ல, இஸ்லாத்தை எற்றி வைக்கிற பணியில, இது எல்லாவற்றிலும் இந்த ரஹ்மத் என்ற பண்பினுடைய தாக்கம் எங்களிடத்திலும் வர வேண்டியிருக்கிறது. எனவே முதலில் அல்லாஹு தாலா இந்த பண்பை பெற்றிருக்கிறான், இந்த பண்பினுடைய விசாலம் என்ன, இந்த பண்பை ஊடாக அவன் சொல்ல வருகின்ற விடயம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்கிற செய்தியெல்லாம் இந்த பண்பை நாம் ஆழமாக விசுவாசிக்கிற போது தெரிய வரும். எனவே ரஹ்மத் என்ற இந்த பண்பை நாங்கள் வெறுமனே அன்றாடம் எங்களுடைய நாவுகளுக்கு பழக்கப்படுத்தி வைத்திருப்பது போல இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ரஹ்மான் ரஹீம் என்பதை வெறுமனே நாங்கள் ஓதிக்கொண்டு போகாமல் அதுக்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹுடைய இந்த கருணை, அந்த சொற்களை நாம் மொழிகின்ற போது நம்முடைய மனக்கண் முன் வர வேண்டும். தங்களுடைய நடத்தைகளை மாற்றுகிற பண்பாக அது மாற வேண்டும். அல்லாஹ்வின் மீதுள்ள அருளை ஆசிக்கின்ற, அல்லாஹ்வினுடைய அன்பை எதிர்பார்த்து நம்மை திருத்திக் கொள்கிற ஒரு நிலை அந்த பண்பின் ஊடாக எங்களிடத்தில் வளர வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பண்பை அதற்குத்தான் சொல்கிறான். எனவே மனிதர்களில் நல்ல மனிதர்கள் என்பதை விட பாவம் செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அல்லது தங்களுடைய நடத்தைகளில் தவறுகளை கூட வைத்திருக்கின்ற மனிதர்கள் இந்த பண்புகளுடைய பின்னணி குறித்து அதிகம் சிந்திக்க வேண்டும். ஏன் அது அவர்களுக்கு அதிகம் தேவை, அது அதிகம் அவர்களை பொறுத்தவரையில் அவசியப்படுகிறது. நம் எல்லோருக்கும் அது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். எனவே
இந்த ரஹ்மத் என்கின்ற அல்லாஹுடைய பண்பு எப்படி விசாலமானதோ அதுபோல எங்களுடைய பார்வைகளும் விசாலமாக வேண்டும். எங்களுடைய நடத்தைகளையும் ஒழுங்குபடுத்துகிற மாற்றுகிற ஒரு பண்பாக அது மாற வேண்டும். அதன் ஊடாக அல்லாஹு தாலா எதை எங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறானோ, எதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மறைமுகமாக எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறானோ அதை அடைந்து கொள்கின்ற நன்மக்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.